படுத்திருக்காள்ல அவதான் கருப்பி. பிளாக்கின்னு கூப்பிட்டாலும் வருவா, கருப்பின்னு கூப்பிட்டாலும் வருவா. இவ வந்து முன்னாடி 8 குட்டி போட்டா. ஃப்ரெண்டுங்கிட்ட அம்மு இங்கே வா, பிளாக்கி, ஏய் கருப்பி இங்கே வா, இங்கே வா, அம்மாட்ட வா. நீங்கள் எங்கம்மா வந்தீங்க? அவள்கிட்ட பேசுவோம். வாம்மா கருப்பு வா. ஏன்டா இங்கே வந்து வெயிலில் படுத்துக்கிறா? உள்ளே வர வேண்டியது தானேடா தங்கம். வேற நவருடி, பாப்பாட்ட பேசுவோம். இவ வந்து இப்போ கன்சீவாக இருக்கா. இன்னும் ஒரு 15 நாளில் குழந்தைங்க பிறந்துடும். வந்து யாராவது குட்டி வேணுன்னா இவ்வளோ மாதிரி தான் இருப்பா. இது இந்த ஜிப்பிப்பாறை கிராஸுன்னு நினைக்கிறேன். யாரோ வந்து பொட்டைக்குட்டியாக இருக்குன்ட்டு ஒன்றாவது தெருவில் விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தான் சாப்பாடு கொடுத்து வீட்டில் வச்சுருக்கேன். குட்டி இப்போ கன்சீவாக இருக்குது. குட்டி போட்டுச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட். தேவைன்னா அட்ரஸ் சொல்லுங்கள், அனுப்பிச்சி விட்றேன். வேக்சின் போட்டு கொடுக்குறேன், தடுப்பூசி. நான் குழந்தைங்க நல்லா இருக்கணும்ல. இவளுக்கு அடுத்ததெல்லாம் சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணிவிடுவேன். ஏன்னா இதுக்கு மேலே என்னால் வச்சு சமாளிக்க முடியாது. வெளியில் காம்பவுண்டுக்கு ஜம்படி குதிச்சிருவா. காம்பவுண்டெல்லாம் ஏறி குதிக்கிறதெல்லாம் சர்வசாதாரண விஷயம். இவளுக்கு நல்லா குதித்து ஓடிடுவா. சரியான ஆள். கால்லாம் அப்படியே நீட்டாக இருக்கும். வளர்த்தவங்க ஏன் வளர்க்குறாங்கன்னு தெரில. வளர்க்க முடியாத பட்சத்துக்கு இந்த மாதிரி டாக்கெல்லாம் வளர்க்கவே கூடாது. கொண்டாந்து ரோட்டில் விட்டுட்டு அதுங்க சோத்துக்கும் தண்ணிக்கும் கஷ்டப்படுறது எதுக்கு? பாவம். சரி, குட்டி வேணுன்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட், கமெண்டில் சொல்லுங்கள்.